ஆண்டவரே, இந்த கிளாஸ் எங்களுக்கு இருதயத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீங்களே எங்களுக்கு ஆசிரியராக உங்களை வந்து எங்களுக்கு ஆண்டவரே சகலத்தையும் கற்றுக் கொடுப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம இப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல இருக்கிறோம். 6வது அதிகாரம். இப்போ நோவாவை ஆண்டவர் வந்து அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள வைத்து அந்த பேழை கதவை மூடினாரு. உள்ளவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. இந்த உள்ளுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அவங்கள பராமரித்தாரு. உள்ளுக்குள்ள உள்ளவங்க வந்து இந்த வெளியே உள்ள அந்த வெள்ளம் சேதப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே உள்ள நிலைமைய வெளியே உள்ளவங்க வந்து அவங்க என்ன பண்ண வெளியே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. உள்ளவங்க வெளியே போக முடியாது, வெளியே உள்ளவங்க உள்ள வர முடியாது. பட் ஆண்டவர் வந்து நோவாவையும் அவனுடைய ஜனங்களையும் ஏற்ற காலத்துல வெளியே கொண்டு வருவாரு. கொண்டு வந்து பலுகி பெருக வைப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வந்து அந்த பூட்டின கதவு. இப்ப ஆண்டவர் பூட்டினா ஆண்டவர் தான் திறந்திருப்பார். ரைட்? ஆண்டவர் வந்து பூட்டி இருக்கிறாரு. ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாரு? திறந்திருப்பாரு. அந்த வெள்ளங்கள்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். மழை வந்து 40 நாள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அவர் வந்து இதெல்லாம் விட்டாருங்கிற வெளியே வந்து ஒரு காகத்தை விட்டாரு, புறாவை விட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த வெளியே உள்ளவங்களுடைய நிலைமையை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட பரலோகத்தினுடைய நரகத்தினுடைய திறவுகோல் அவரிடத்துல இருக்குது. வெளிப்படுத்தல் 1:18. எபேசியர் 1:22 அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்த்தோம். சோ பாத்தீங்கன்னா இந்த பேழை வந்து உள்ளும் புறமும் கீழ் பூசி இருந்தது. வெளியே உள்ள வெள்ளம் உள்ள நுழைய முடியாதபடி என்ன பண்ணுது? ஆண்டவர் கீழ் பூசி இருந்தாரு. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருந்தது. சோ ஆண்டவர் வந்து கதவை மூடினாரு, ஆண்டவரே கதவை திறப்பார். சோ ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து உள்ள வைத்து நம்மளை பாதுகாத்தாருன்னா அவளை வந்து வெளியே கொண்டு வந்து நம்மளை பலுகி பெருகவும் பண்ணுவார். நோவா வந்து இந்த பேழைக்குள்ள வந்தது வந்து எப்படி வந்தார்னா, விசுவாசத்தினாலதான் உள்ள வந்தார். நோவா பேழையை கட்டினது விசுவாசம், பேழைக்குள்ள வந்ததும் விசுவாசம். இந்த பேழைக்குள்ள வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் தான். ஏன்னா அதுவரை வந்து நோவா என்ன பண்றது? மழையை பார்த்ததில்ல, வெள்ளத்தை பார்த்ததில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நோவா காலத்துக்கு முன்னாடி மழை இருந்ததில்லை. பூமியில இருந்து வானத்துக்கு வந்து மிஸ்ட் போய் மிஸ்டா தான் இறங்கி வந்துச்சு. ஒரு பனி தான் இறங்கி வந்து பூமியை நனைத்ததுன்னு சொல்லி பாக்குறோம். நோவா காலத்துக்கு அப்புறம் தான், அந்த டைம்ல தான் வானத்தின் மதகுகள் பூமியை சுத்திலும் ஒரு தண்ணியிலான ஆன ஒரு லேயர் இருந்துச்சு. அதனாலதான் அந்த காலத்துல வந்து ஜனங்கள்லாம் அதிகமான நாட்கள் வாழ்ந்தாங்க. ஆக்சிஜன் ரிச்சா இருந்துச்சு. இந்த காத்துல ஆக்சிஜன் ரிச்சா இருந்தது. டைனோசர்லாம் வாழ்ந்த காலம். சோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஆண்டவரை நம்ம இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வெளியே உள்ளவங்க எப்படி இந்த காரியத்தை என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில? ஆண்டவர் ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார், நோவா காலத்துல நடந்த மாதிரி கடைசி நாட்கள்ல நடக்கும். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்துல நோவா காலத்துல நடந்தது மாதிரி அவர் அடைந்த 24:37 நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
ஏற்கனவே சொன்னோம், நேத்து உள்ள செய்தியில சொன்னோம். இந்த கிருபை என்ன பண்ணுன்னா, ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன கூட்டி விடும் நம்மட்ட. எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் வரப்போகிறவர், வரப்போகிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த கிளாஸ் அடிப்படையில ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில திறக்கப் போகிறார். திறந்த வாசலை வைக்கப் போகிறார். அத ஒருவரும் பூட்ட முடியாது. அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். சோ, இப்போ நோவா நோவா உள்ள இருந்தாரு. இப்ப வெளியே உள்ள ஜனங்கள் யார் அப்படின்னா, நோவா நோவா வந்து அந்த காலத்துல வந்து அப்பதான் வந்து மனுஷன் என்ன பண்றான், உலகத்துல பலுகி பெருகிறான். எல்லாமே ஆக்சுவலா இந்த 120 இயர்ஸ் லாங் டைமா வாழ்ந்தாங்க. நோவா வந்து அவரு இந்த பேழை கட்ட தொடங்கும் போதே அவருக்கு 500 வயசு. சோ நோவாவின் காலத்துல நோவா என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த பேழையை கட்டி உள்ள வந்தாரு. வெளியே உள்ள ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1, those who were outside the ark, first thing they did is they rejected the word of God. முதலாவது அவங்க செய்த காரியம் கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்தார்கள். ஆண்டவர் இதை சொல்றாரு. ஆண்டவர் வந்து ரட்சிப்புன்னு வச்சிருக்கிறாரு. ஏன்னா நோவாவின் காலத்துல நடந்தது மாதிரி இப்பவும் எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுவாங்க, புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நார்மலா என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப இந்த ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்பவே நான் ரொம்ப ஒரு டீப் தாட் இந்த இந்த வசனத்துல இருந்து நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா இந்த பேழைக்கு வெளியே உள்ள ஜனங்கள் முதலாவது செய்த தப்பு என்னன்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்தார்கள். நம்பர் 2, அவங்க வந்து நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நம்பவே இல்லை. நீங்க பாருங்களேன், மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய வார்த்தையை அவன் கேட்கல. 2வது நியாய தீர்ப்பு இருக்கிறத நம்பவே இல்லை. நியாய தீர்ப்பாது இன்னைக்கு இந்த உலகத்திலே அநீதி பெருகிட்டு இருக்குது. சோ ஒரு நாள் நியாய தீர்ப்பு வருங்கிறத அந்த மனுஷன் நம்பவே இல்லை. நம்பர் 3, நோவா வந்து பாவத்தை குறித்தும் அந்த பாவத்தினால் வருகிற அழிவை குறித்தும் பேசும்போது அவங்க இருதயம் என்ன பண்ணலாம், அதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமையில இல்லை. they are not convinced. அவங்க என்ன பண்ணாத அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சு அது என்ன, அது பாவம், அது என்ன. இப்ப கூட நீங்க இந்த சோல் வந்தீங்களா சுவிசேஷ ஊழியத்துல யாரையா போயிட்டு எல்லாத்துக்கும் பாவம் இருக்குன்னா, அது என்ன பாவம், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் அறியாமையில இருள் அறியாம, சில பேர் இல்ல பல பேர் அறியாமை இருள்ல, அதுவும் விதண்டாவாதம் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாவத்தை பற்றி வெளியே இருந்தவங்க அவங்களுடைய நிலைமையை பாருங்களேன். அவங்க வெளியே இருந்து பாவத்தை பற்றியும் அந்த பாவத்தினால வருகிற அழிவை பற்றியும் அவங்க என்ன பண்ணல, அத அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. 4வது, அந்த பாவத்திலிருந்து அந்த அழிவுல இருந்து ஒரு பரிகாரம் இருக்குது அப்படி சொல்லி ஆண்டவர் நோவா மூலமா சொன்ன அந்த பரிகாரத்தையும் காது கொடுத்து கேட்கவில்லை. மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, ஆண்டவர் அழிக்க போறாரு, பாவத்தினால ஒரு அழிவு வரப்போகுது. ஆனா ஆண்டவர் இந்த பேழைக்குள்ள உங்களை வர சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நான் நினைக்கிறேன் அதுல நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்க வரோம்னு சொல்லி நிறைய பேர் உள்ள வந்திருந்தாங்கன்னா, ஆண்டவர் இன்னொரு பேழையை கூட கட்ட சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு பேழை என்ன, எத்தனை பேழை வேணாலும் கட்ட சொல்லியிருப்பார். ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, கம்ப்ளீட்டா அதை கேட்க கூட இல்லை, அந்த ரெமெடிய அந்த பரிகாரத்தை அவங்க கேட்கல. பரிகாரம் என்ன, இந்த சாப்டர்ல ஆண்டவர் சொன்னாரு, பேழைக்குள்ள உள்ள வாங்க, அதான் பரிகாரம். ஒரு பாவி நியாய தீர்ப்பு அடைய போகிற ஒரு பாவிக்கு பரிகாரம் என்ன, இயேசுவுக்குள்ள வருவது, சிலுவையின் நிழலுக்குள்ள வருவது, சிலுவைக்குள்ள வருவது, அதுதான் பரிகாரம். வேற எந்த பரிகாரமும் அவங்களால செய்ய முடியாது. அவங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த தொங்கிட்டு அவங்க வச்சிருந்த இந்த கட்டையினால எப்படி வீடு கட்டி இருப்பாங்க அந்த காலத்துல.
இந்த கட்டையெல்லாம் பிடிச்சு கூட தொங்கி பார்த்திருப்பாங்க கொஞ்ச நேரம். அவங்களுடைய சுய நீதியை தொங்கி பார்த்திருப்பாங்க. அது எல்லாமே ஒர்க்கே ஆகல. எல்லாரும் எல்லா பூமியில அந்த பேழைக்கு வெளியே இருந்த எல்லார் மேலயும் நியாய தீர்ப்பு வந்து, ஏன்னா அவங்க அதை காது கொடுத்து கேட்கல. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய திட்டத்திலையும் நம்பர் 5 அவங்க ஒரு சொந்த திட்டத்தை வைத்திருந்தார்கள், சொந்த கணக்கீடை வைத்திருந்தார்கள். ஸ்பெகுலேஷன்ஸ், சொந்தமா ஒரு கணக்கு போட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. நார்மலா மனுஷன் பண்றது. 120 வருஷம் இருக்கிறோம், ரொம்ப நாள் இருப்போம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, நியாய தீர்ப்பாது, அழிவாகுது, மழையாவது, வெள்ளமாவது, எதுவும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்லி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. இன்னும் அடுத்து என்னன்னா, அவங்ககிட்ட ஆண்டவருக்கு இடம் இல்லை அவங்க வாழ்க்கையில. They had no room for God. இன்னைக்கு மனுஷன் என்னெல்லாமோ செய்யறான். ஒரு கூட்டம் வந்து பாவத்துல இருக்குது, பயங்கரமான உலகம். நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான பாவங்கள், பயங்கரமான அநீதிகள், பயங்கரமான அஹ் ஆஹ் பயங்கரமான எண்ணங்கள்லாம் அந்த உலகத்துல இருக்கு. சோ மனுஷன் என்ன பண்றான், அத நினைச்சு என்ன பண்றான், அதுல பாவத்துல கூட கொஞ்சம் போறான். இன்னைக்கு கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு ஆஹ் மனிதனுக்கு வந்து மன்னிப்பு மட்டும் இல்லாட்டி, மன்னிப்பு யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? ஏன் தெரியுமா மன்னிப்பு வந்து ஆண்டவர் நிச்சயமா கொடுக்கிறாரு? ஏன் தெரியுமா? திருந்தி வருகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கண்டிப்பா மன்னிப்பை கொடுப்பார். அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சட்டப்படியே கரெக்ட். ஏன் தெரியுமா நிறைய பேர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல? அவங்க மனம், அவங்க அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு மன்னிப்பு வேணும்னு நினைக்க கூட இல்லை. அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த விளைவை பற்றி அதை பொருட்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கணும்? மன்னிப்பு கொடுக்க அவசியம் இல்லை. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நினைச்சேன், ஆண்டவர் வந்து மன்னிப்ப நம்ம கிருபைங்கிறது மன்னிக்கிறது, கிருபை பேசிட்டு இருக்கிறோம். மன்னிப்புனா ஆண்டவர் எனக்கு ஒன்று வெளிப்படுத்தினார் இருதயத்தில். நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாரு, மன்னிப்புங்கிறது வந்து மனம் திரும்பி வரவனுக்கு மன்னிப்பு அள்ளி வழங்கப்படும். ஏன் நிறைய பேர் மன்னிக்கப்படல? ஏன்னா அவங்க மன்னிப்பை என்னைக்குமே கேட்டதில்லை, மன்னிப்பு தரணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சதில்லை, இருதயத்துல அவங்க குத்தப்பட்டதில்லை, மனம் திரும்பினதில்லை. அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்க முடியாது. இங்க கூட தான் ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த பேழைக்கு வெளியே இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் இல்லை, ஆண்டவருக்கு இடம் இல்லை. அடுத்தது என்னன்னா, 7வது பாயிண்ட் என்னன்னா, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா அந்த உலகத்துல, அவங்க இன்னும் பல 1000 வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியும், இந்த உலகம்தான் வந்து இந்த உலகம் அவங்களுக்கு சொந்த மாதிரியும் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் என்ன கேட்க யார் இருக்கா, நான் என்ன வேணா செய்வேன், எது வேணா செய்வேன், எப்ப வேணா செய்வேன், நான் நான் யாருக்கும் என்ன பண்ண தேவையில்ல, கீழே இருக்க தேவையில்ல, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான், வேலைக்கு வெளியே உள்ளவன். நம்பர் 8, ஆனா அவங்க என்னன்னா ஒன்ன மறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு நாள், வேதம் சொல்லுது, every knee shall bow, every tongue that confess that Christ is the Lord. எல்லா முழங்கால்களும் எல்லா நாவும் கிறிஸ்து என்று அறிக்கையிடும். எப்போ? ஒரு நாள். இப்ப அறிக்கையிடாத நாவுகள்லாம் ஒரு நாள் என்ன பண்ண போகுது? பரலோகத்துல மரித்ததுக்கு அப்புறம் அறிக்கையிடும். நரகத்துக்கு போறதுக்கு முந்தி ஒரு மனுஷன் அறிக்கையிட்டு தான் ஆண்டவர் அறிந்து கொண்டுதான் போவான். சோ அவங்க வந்து இப்படி ஒரு அர்ப்பணிப்பு, நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும், நோவா சொன்னதுக்கு தங்களுடைய அந்த அந்த செய்திக்கு அர்ப்பணித்திருந்தாங்கன்னா, சரண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கும். அடுத்து என்ன, அவங்க முடிவை யோசிக்கிறதுக்குள்ளவே முடிஞ்சிருச்சு.
ஏன்னா அவங்க முடிவை யோசிச்சதே ரொம்ப லேட்டா தான் யோசிச்சாங்க. எப்போ யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த முடிவ? அவங்க வாழ்க்கையில, ஐயோ! இது முடிவுன்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லி எப்ப யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ப தெரியுமா? உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வருது. உங்க மைண்ட்ல ஒரு பதில் வருது. எப்ப யோசிச்சிருப்பாங்கன்னா, இந்த அந்த பேழையுடைய கதவெல்லாம் மூடி, ஆண்டவர் மூடினதுக்கு அப்புறம், இனிமே உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்ல, திறக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா, அவங்க அதுவரை யோசிக்கவே இல்லை. அவங்கள ஆண்டவர் வெளிய விட்டு கதவ பூட்டுகிற வரை அவங்க யோசிக்கவே இல்ல. எல்லாரும் வந்து ஆண்டவர் கதவ தட்டி, "ஆண்டவரே, இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா மத்தேயு 16ல. ஏதாவது நாங்க அற்புதம் செஞ்சோம், நாங்க அதிசயம் செஞ்சோம், நாங்க அது பண்ணோம், இத பண்ணோம். ஆண்டவர் சொன்னாரு, உங்க எங்க யாருன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லி கதவு பூட்டப்பட்டது. 5 வெர்ஜின், 5 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகள், 5, 5. 5 வந்து விளக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கு எண்ணெயும் வச்சிருந்தாங்க. இன்னொரு 5 என்ன பண்ணல? விளக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. எண்ணெய் இல்ல. சோ அப்பனா அவங்க திரும்ப எண்ணெய வாங்கிட்டு வரும்போது கதவு பூட்டி இருந்தது. The door was locked. Nobody can enter. அவங்க சோ ஆம், இவங்க எல்லாமே இந்த வெளியே இருந்த ஆட்கள் எல்லாமே என்னன்னா, அவங்க சிந்தித்தது, அவங்க பேசினது, அவங்க நடந்துகிட்டது எல்லாமே அவங்களுக்காக, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக. அவங்க ஆண்டவரை மறந்திருந்தார்கள். இவங்கள எப்படி ஆண்டவர் என்ன பண்ணணும்? நியாய தீர்ப்பு தான் ஒரே வழி. ஆண்டவர் சொன்னார், இதே மாதிரிதான் ஒரு நாள் கடைசி காலத்திலயும் நடக்கும். மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? புசித்து, குடித்து, பாவத்துல வெறித்து இருப்பாங்க. இது மாதிரிதான் என்ன பண்ணும் நடக்கும்? மனுஷகுமாரன் வரும் நாள்ல நடக்கும். சோ இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்குது. சோ 2வது வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. ஆண்டுடைய வருகை இன்னொன்னு கூட மேட்ச் ஆகுது. அங்க ஆண்டவர் வந்து கதவை மூடினாரு. இங்கேயும் இப்போ கதவு மூடப்பட்டிருக்கு. லாக் டவுன். இல்ல, கடந்த 1 வருஷமா லாக்டவுன்ல இருக்கிறோம். நோவாவும் அவன் ஆட்களும் டோட்டல் லாக்டவுன்ல இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன விண்டோ மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி வச்சிருந்தா அந்த நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பிச்சிருந்துக்கலாம். இல்ல, இந்த பேண்டமிக்ல இருந்து. லாக்டவுன். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துல ஆண்டவர் வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது நோவா காலத்துல நடந்த மாதிரிதான் நடக்கும். சோ இப்ப மனுஷன் என்ன பண்ணானா, ஆஹ் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷகுமார் ரொம்ப இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு, மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான் அப்படின்னா, டெவலப்மெண்ட். மனுஷன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் டெவலப் பண்றான். அதுல வந்து அவன் வந்து டெவலப்மெண்ட் தப்பு கிடையாது. ஆனா அதுலதான் அவனுடைய முழு இருதயத்தையும் வைக்கிறான். அதுதான் எல்லாமே நினைக்கிறான். அவன் அவன் தான் எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறான். ஆஹ் ஆனா எவ்வளவு பெரிய ரோடுகள், விசாலமான ரோடுகள், அது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக இல்ல, அந்தி கிறிஸ்து வர்றதுக்காக மனுஷன் போட்டுட்டு இருக்கான். இந்த உலகத்தையே ஒரு மனுஷன் ஆட்சி பண்றதுக்காக என்ன பண்றான்? அவன் கோணலான ரோடெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு இருக்கான். அது ஆண்டவர் வருகிறது கிடையாது. எனக்கு ஒரு நாள் அது வந்து ரட்சிப்புக்கானது கிடையாது. டெவலப்மெண்ட் இஸ் நாட் ராங். பட் இதனுடைய முடிவு, இதனுடைய ரியல் பர்பஸ் வந்து என்ன பண்ண போகுது? இது மனுஷனுடைய ரட்சிப்புக்காக கிடையாது. இது ஒரு பெரிய ரோடு போட்டிருக்கான். ஏன்னா ஒரு நாள் வந்து அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணும்? ஸ்ட்ரைட்டா போகணும். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுடைய முடிவு வந்துருச்சு. The end of all flesh has come before me. எல்லா மனுஷனுடைய மாம்சத்தினுடைய முடிவு வந்து விட்டது. இது மனுஷனுக்கு முன்னாடி வரல. பை த வே, மனுஷன் ஒரு நாள் டக்குனு, ஐயோ ஆண்டவர் வரப்போறாரு, ஜட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முடிவுக்கு வரல. இது ஆண்டவருக்கு முன்னாடி வந்த முடிவு. இது மனுஷனுக்கு முன்னாடி வந்த முடிவு கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி இந்த முடிவு வருது. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குன்னா, ஆண்டவர் ஒரு திருடன் நைட்ல வர்றது மாதிரி.
எங்க அபார்ட்மெண்ட்ல கூட கீழே வந்து எங்க கீழே உள்ள வீட்டுக்காரர் வந்து ஒரு ஃபேன் வாங்கி வச்சிருந்தாரு. பார்த்தா காணல இப்ப ரீசெண்டா. நல்ல காஸ்ட்லி ஃபேன், 2000 ரூபாய் கிட்ட இருக்கும் ஒரு ஃபேனு, மிக்ஸ் ஸ்டாண்டிங் ஃபேனு. இவனும் திருடிதான். எங்க அபார்ட்மெண்ட்ல கேமரா எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுலாம் பார்த்தோம், கண்டே பிடிக்க முடியல. எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்போம் அதுவே. என்ன சொல்றேன்னா, அவன் திருட நைஸா வந்து திருடிட்டு யாரும் யாருக்குமே தெரியல வந்ததே. 2 பேதுரு 3வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா போடுங்க, 2 பேதுரு 3:4 இருந்து. 2 பேதுரு 3வது அதிகாரம். சாரி. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின் சகலம் சிருஷ்டிக்கத்தோடு இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எப்பவும் ஆண்டவர் வருவாரு. அவரு எப்பவுமே இருக்க மாதிரிதான் இருக்குது. இப்போ மாதிரி முன்னாடி இருந்துச்சான்னு அப்படி சொல்லுவாங்க. அடுத்த வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தமே சாரி, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்தினின்று தோன்றி ஜனத்தினாலே நிலை கொண்டிரு பூமி உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். முன்னாடியே அப்படிதான் சொன்னாங்க, அழிவு வராது. நோவாட்ட சொன்னாங்க, அழிவுலாம் வராது நோவா, நாங்க எங்க வாழ்க்கைய இப்படிதான் நடத்த போறோம், எப்படின்னு நீ அழிவு பற்றிலாம் பேச தேவையில்லைன்னு சொல்லி நோவா பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க நோவாவை பத்தி அவரை பார்த்து ஏளனம் பண்ணாங்க, அவரை பார்த்து நக்கல் பண்ணாங்க, அவரை பார்த்து ஆஹ் அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு எரியாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி காக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி எப்பவும் அழிகிற வரை காக்கப்படும். 7வது வசனம். சோ பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலும், 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இப்போ பேதுரு சொல்லியிருக்காரு. பேதுருல இருந்து இப்போ எப்படி நடந்திருக்குது? 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. அதே நேரத்துல ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரியும். ஒரு நாள் ஆண்டவருக்கு 2 ஒண்ணுதான். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மள மாதிரி டைம்ல வாழல. இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம். He lives in eternity. சோ இப்போ 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரத்துல இதே மாதிரி ஆண்டவருடைய வருகை, இல்ல 9வது வசனம் வாசிங்க, எடுங்க. இந்த 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிரமால் ஒருவரும் கெட்டு போகாமல். ஏன் தாமதிக்கிறான்னு கூட விளக்கம் இருக்குது. யாரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமேன். சோ இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, பிலாசபி சொல்லுவாங்க, மனுஷனுடைய இயல்பு, அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். It is a wonderful lesson we are going to learn. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் எல்லாம் வானங்கள் எல்லாம் உருகி, 10வது வசனத்தோட கடைசி தான், வானங்கள் எல்லாம் உருக போகிறது அப்படின்னு சொல்லி, இப்போ அதுக்காக நம்ம காத்திருக்க தேவையில்லை. சபை அதுக்காக காத்திருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனா அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிப்பதற்காக நாம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்திற்காக நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு ராத்திரியில திருடன் வருகிற விதமாய் வரும் ஆண்டோட வருகை. யாருக்கும் தெரியாது, தூங்கிட்டு இருக்கிற யாருக்கும்
சரியா? தூங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு தெரிய போவது இல்லை. தூங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு சத்தியத்தை விட்டுட்டு சத்தியத்தை மறந்து தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு சமாதானமும் இல்ல, அவங்களுக்கு இத பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இல்லை, இருக்காது. சோ அப்பொழுது வானங்கள் மடமடவென்று இப்போ மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்போ நம்ம வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கு இல்லை, ஏதாட்டி போனா பாருங்க உலகம் ஒரு நாள் அக்கினினால அழிய போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்ம என்னன்னா, ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் நியாயாதிபதியாக வருவார். அவர் நம்மளை இப்போ நம்ம அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவரை ஏத்துக்கிட்டோம்னா நம்மள ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். வந்ததுக்கு அப்புறம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா the door will be shut, கதவுகள் மூடப்படும். இப்ப நம்ம வந்து அழிந்து எரிந்து உருகி போகிற அந்த நாளுக்காக காத்துட்டு இருப்போமா, அல்லாட்டி விடிவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு வானத்துல தோன்றி நமக்காக நம்மளும் அவரை சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம இருக்க போறோமா, அதை பார்க்க போறோமா? இப்ப நம்முடைய கண்கள் வந்து உலகத்தின் கண்கள், 2 கண்களை முன்னாடி வச்சுக்கோங்க. அது வழியா பாத்தீங்கன்னா, இந்த 2 கண்ணு வழியா எதிர்காலத்தை பாத்தீங்கன்னா, ஒண்ணு இப்போ வந்து நம்ம வந்து எதிர்காலம் வந்து உலகத்தினுடைய கண்கள் மூலமாய் பார்த்தீர்களானால், இந்த உலகம் எரியறது இந்த உலகத்தினுடைய கண்கள் மூலமா உலக பிரகாரமா பார்த்தோம்னா அந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் ஒரு மனுஷனால சொல்ல முடியும். ஆனா அதே இது சபையினுடைய வார்த்தையினுடைய கண்கள் மூலமாக நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, நம்ம மகிமையான சபை ஒரு நாள் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்போ மகிமைப்படுத்த போகிறது. அந்த சபைய அந்த மகிமைப்பட போகிறதே நமக்கு பார்க்க முடியும். எதிர்காலத்துல சபை மகிமைப்பட போகிறது. இப்ப எவ்வளவுதான் ஹியூமிலியேஷன், எவ்வளவுதான் பாடுகள், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வழியா போனாலும் வருகிற நாட்கள்ல மகிமையான சபை எப்படி இருக்குது, மகிமையா எடுத்துக்கொள்ளப்பட போகுது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் கடைசி சில வசனங்கள்ல சபை மகிமையாக எடுத்துக்கொள்ளப்படுது. நாட் the world become flame, but the church will be glorious. சபை மகிமையாக இருக்கும், சபை மகிமையாக ஜொலிக்கும், மகிமையாக ஜொலிக்கும். சோ எதிர்காலம் நமக்கு இப்போ மகிமையா ஜொலிக்க போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் கொடுக்கறனால முடிஞ்சு வருது. கடைசி வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 15-16 வசனம். கர்த்தருடைய வார்த்தை விட்டு நமக்கு சொல்லுது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மனிதர் முதலாக எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமோ. 17வது வசனம். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம எந்த கண்ணால பார்க்க போறோம்? உலக கண்ணால பார்த்தா ஒரு நாள் எரிஞ்சு அழிஞ்சு போறதுன்னா, இயேசுவின் கண்களை வைத்து பார்த்தோம்னா இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்பதான் ஆண்டவர் அனுக்கிரக காலம், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற காலம், ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக அணைத்துக் கொள்ளுகிற காலம். அனுகிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணி நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்றைக்கே அது ஒரு அற்புத நாள்.
இன்னைக்கே ஒரு அதிசயமான நாள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற நாள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற நாள். சோ உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல நாமும் ஆண்டவரும் இதுல உறவுல என்ன பண்ணுகிறோம்? நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோம். இப்ப நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாயிருக்கிறோம். ஆஹ் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஆஹ் உலகத்தை தன்னோட ஒப்புரவாக்கி கொள்வதற்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கவும் செய்திருக்காரு. ஆஹ் இப்போ எல்லாமே வந்து கிருபையில ஆண்டவர் செயல்பட்டுட்டு இருக்காரு. ஆனா ஃபியூச்சர்ல அது நியாய தீர்ப்புல முடியும். ஆண்டவர் வந்து ரிகன்சைல் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா உலகம் என்ன பண்ணுச்சு? பிரிஞ்சு போய் நியாய தீர்ப்புல போய் விழுந்துச்சு. ஆண்டவர் வந்து கிருபையை கொடுக்கிறாரு. ஆனா உலகம் வந்து என்ன பண்ணுது? சாபத்துல போய் விழுகிறது. அது மட்டும் இல்ல, இப்போ அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. சிலுவை மூலமாக பாவத்தை மன்னிக்கிறார். முற்றிலுமா மன்னிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆஹ் இப்ப மன்னிக்கிறார். வருகிற நாட்கள்ல ஆண்டவர் இந்த பாவத்துக்கு தண்டனையான நரகத்தை கொடுப்பார். இப்ப ஆண்டவர் வந்து ஒரு செய்தியை நமக்கு அனுப்புகிறார். என்ன செய்தினா, 2 பேதுரு 3வது அதிகாரம். 2 பேதுரு 3வது அதிகாரம். சீக்கிரமாக இந்த கதவு மூடப்பட போகிறது. சீக்கிரமா இந்த கதவு மூடப்பட போகிறது. இப்ப அதுக்கு ஒரு மினி ரிஹர்சலா கூட இருக்கலாம். லாக்டவுன் இல்ல, 2 பேதுரு எடுத்துக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம். 2 பேதுரு. சோ ஆண்டவர் வந்து ஒரு செய்தியை நமக்கு அனுப்புகிறார். 2 பேதுரு 3ல வந்து 2வது வசனம் போடுங்க. இல்ல, 3வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இவ்விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். என்னாச்சு? மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அதான் இவன் கேட்கல. என்ன தெரியுமா பைபிள்ல இருக்குது? ஆண்டவருடைய வருகை எப்ப தெரியுமா வரும்? இப்ப கூட லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 8 அரபு நாடுகள் கூட வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணிருக்கு. ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம். அதனால அவங்க கூட பண்ணல. பட் மற்ற பெரிய பெரிய 8 கண்ட்ரி கூட ராணுவ ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சோ இங்க அவர் வருவாருன்னு சொல்றது எங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சொல்றாங்க அவர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது 2. ஓகே. சோ 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம் போடுங்க. பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல வலயத்திலே அழிந்து போனதென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அப்பதான் என்ன பண்ணும்? நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சு. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னதுதான் என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை சொல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை வரும். இப்போ கடைசியா சில காரியத்தை இப்போ இங்க வசனம் ஒண்ணு இருக்குது, தேடிட்டு இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல அவங்க சமாதானம் சௌக்கியம்னு சொல்லும் போது சடுதியிலே அழிவு வரும். 1 தெசலோனிக்கேயர்ல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரம் 3வது வசனம். சமாதானமும் வாசிப்படுங்க சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியா அவர் மேல் வரும்.
அவர்கள் தப்பி போவதில்லை. சமாதானம், சந்தோஷம் நீங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து அங்க ஒரு பெரிய அழிவு வரும். இஸ்ரேலும் உலக நாடுகளும் சமாதானமா இருக்குதுன்னு சொல்லும் போதுதான் சடன் டிஸ்ட்ரக்ஷன் வில் கம் அப்பான் ஆன் த சின்னர். பாவி மேல வந்து என்ன பண்ணுவோம், பயங்கரமான. இப்போ நோவாவை வந்து நம்ம வந்து பேழை செய்து பார்த்திருக்கிறோம். பேழைக்குள்ள இருந்த பேதுரு நோவாவையும் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பேதுரு சாரி நோவா பேழைக்கு செய்து பார்த்திருக்கோம், பேழைக்கு உள்ள இருந்து பார்த்திருக்கோம். இப்ப நோவா வந்து பேழைக்கு வெளியே வந்ததை இப்பதான் பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து உண்மையிலே ஒரு புது ஸ்தானம். இதுவரை அந்த நோவா அந்த ஸ்தானத்துல இருந்ததே இல்லை. சுத்தி எல்லாம் அழிக்கப்பட்டு, நினைச்சு பாருங்க நம்ம அந்த நிலைமையில இருந்தா. சுத்தி யாரு கூட ஒரு சொட்டு ஆளு கூட கிடையாது. என்ன கிடையாது, அவங்க யாருமே இல்லை. ஒரு புது பொசிஷன் ஆண்டவர் கொடுக்காரு, ஒரு புது ஸ்தானத்தை. உனக்கு எனக்கும் உறவு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு நிச்சயத்தை, ஒரு நியூ பொசிஷனை கொடுக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு புது ஸ்தானம் தேவை, ஒரு புதிய ஸ்தானம் தேவை. சோ ஆண்டவர் வந்து இப்போ நோவா வந்து அவர் வந்து வெளியே வரும்போது, இப்போ 40 நாள் ஆனோடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார். காட் ரிமெம்பர்ட் நோவா. சொல்லுங்க, காட் ரிமெம்பர்ட் நோவா. நோவாவை பற்றி ஆண்டவர் நினைச்சிட, ஒருத்தன் இங்க இருந்தானே, இங்க பேழைக்குள்ள ஒருத்தன் இருக்கிறானே அப்படிங்கிறதே மறந்துட்டு ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நோவா நினைச்சிட்டு இருக்கல. நோவா விசுவாசித்தார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் நம்ம நினைத்தருள்வார், நம்ம குடும்பத்தை நினைத்தருள்வார். அவர் நம்மளை திறந்து விடுவார் வெளியே. அவர் வெளியே போகும்போது நம்மளை வந்து என்ன பண்ணுவாரு, பருகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லுவாரு. இதுக்கு மேலையும் ஆண்டவர் எதுவும் சொல்ல இல்லை. சோ இப்ப என்னன்னா, இதை வைத்து கொண்டு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறத வைத்து கொண்டு I have to take a new place, a new position, new standard, new growth. எல்லாமே புதுசா ஆண்டவர் செய்ய போறாரு. இந்த உலகத்துல வந்து நம்ம போயிட்டு நம்ம இடத்தை எடுக்கிறது வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப 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 யோசித்து கரெக்டா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டா செய்ய வேண்டிய விஷயம். இந்த கரெக்டா செய்ய வேண்டிய விஷயத்தையே நம்ம சொதப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். சோ ஆண்டவர் புதுசா இதுவரை நோவாவுடைய குடும்பம் அழிஞ்சிச்சு, நோவாவுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் இருக்குது, நோவாவுடைய மெயின் குடும்பம் அழிந்து விட்டது. அதெல்லாம் பார்க்கலாம். நோவா மேல் காலத்துக்கு போய் அங்க ஒரு என்ன இருந்துச்சு, என்ன இருந்தது, சின்ன விண்டோ இருந்துச்சு. அந்த மேல் தளத்துக்கு போயிட்டு ஒரு காகத்தை பறக்க விடுறாரு. அதுவும் கருங்காக்கை, அண்டங்காக்கை, அண்டங்காக்கைய பறக்க விடுறாரு. சோ ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரு தான், ஆனா அதுக்கப்புறம் இறங்குகிறவர். ஏசாயா 30:18 கூட ஆண்டவர் இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்ப மனுஷன் மேல வர வைக்கிறவர் தான். அதே நேரத்துல அந்த முடிஞ்ச உடனே அவர் மனுஷனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர். சோ இங்க வந்து முதல்ல அவரை நோவா அனுப்புறது என்ன தெரியுமா, ஆதியாகமத்தை எடுத்துக்கலாம். இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டோட முடிக்க போறோம். இந்த ஒரு சின்ன ஒரு டாபிக்கோட என்ன, நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ ஆண்டவர் நோவா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. இப்போ
இப்போ இவ்வளவு தூரம் வந்து இப்போ நோவா பார்த்தது எல்லாமே நோவா வந்து என்னதான் அந்த இது இருந்தா கூட வெளியே வந்து நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நோவாவுக்கு தெரியும். வெளியே நியாய தீர்ப்பு 40 நாள் மழை, 40 நாள் மழையில எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொத்திட்டு இருந்திருப்பாங்க. எப்படியா தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க, யாராலையும் தப்பிக்க முடியல. ஆனா இப்போ ஆண்டவர் வந்து நோவாவையும் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தார். பைபிள்ல கூட நிறைய பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு கூட விசுவாசித்த ஆபிரகாமை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். விசுவாசித்து ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மோசையை நினைவு கூறுகிறார். ஒவ்வொருத்தரையும் நம்ம தினம் தினம் நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறோம். மோசே சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னாரு. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து அதுல செயல்பட்டவர்கள். இப்ப முதல்ல வந்து மேல ஏறி அந்த சின்ன ஜன்னல் வழியா ஒரு அண்டங்காக்கையை வெளியே விடுறாரு. அண்டங்காக்கை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வசனத்தின்படி அண்டங்காக்கை என்ன ஆச்சு? அண்டங்காக்கை என்ன ஆச்சு? திரும்ப அது வரல. திரும்ப அந்த அண்டங்காக்கை வரல. ஏன் வரல? எல்லாம் பணங்கள்லாம் செத்து இருந்திருக்கும். அது எல்லாம் எப்பவும் ஏற்கனவே வந்து ஸ்கேவெஞ்சர். அது என்ன பண்ணும்? அது மேல போயிட்டு இது மேலே போய் உட்கார்ந்து தப்பிச்சு அது பாட்டுக்கு இருந்திருக்கும். ஆனா புறாவை அனுப்புனாரு. அதுக்கப்புறம் புறாவை அனுப்பும் போது புறா வந்து இடமே இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்துருச்சு பேழைக்குள்ள. நல்லா கவனிக்கும். 2 விதமான ஜனங்கள், 2 விதமான ஜனங்கள். இந்த வசனத்தை எடுத்துடலாம். ஸ்கிரீன் நார்மல் ஸ்கிரீனுக்கு வந்துடலாம். 2 விதமான ஜனங்கள். இந்த 2 விதமான ஜனங்கள், ஒரு ஜனங்கள் வந்து உலக சிந்தை உடையவர்கள், உலகத்தினுடைய சிநேகம் உள்ளவர்கள், உலகத்தினுடைய சிநேகம் கர்த்தருக்கு பகை. சோ ஏன்னா ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்புல இருந்து இங்க என்ன கொடுக்க போறாரு? நியாய தீர்ப்புல இருந்து இங்க இவங்களுக்கு இரக்கத்தை பாராட்ட போகிறார். இப்போ முதல்ல அனுப்புனது என்னது? அண்டங்காக்கைய நோவா அனுப்புறாரு. அது திரும்பி வரவே இல்லை. அடுத்தது புறாவை அனுப்புனாரு. அது போச்சு, திரும்பி வந்துருச்சு. எல்லாம் சொல்லுவாங்க புறா மட்டும்தான் திரும்பி வரும். மற்றதெல்லாம் திரும்பி மற்ற பறவைகள்லாம் போச்சுன்னா திரும்பி வராது. எங்க வீட்டுல இருந்து ரீசெண்டா ஒரு பறவை போயிடுச்சு. திரும்பி வரல. எவ்வளவு வெயிட் பண்ணோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த காக்கை அண்டங்காக்கை வந்து ஏதோ ஒரு மேல போய் உட்கார்ந்து அந்த டர்ட்டி எதை வேணாலும் ஏத்துக்கிட்டு எது மேல வேணா உட்கார்ந்து அது வாழ்க்கையை வாழும். அதுக்கு இது அதுன்னு கணக்கு கிடையாது. எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு எப்படி வேணாலும் இருக்கும். பாருங்களேன், இந்த அண்டங்காக்கை எதை குறிக்குது? உலகத்தினுடைய நேச்சுரல் மேனை குறிக்குது. உலகத்தினுடைய மனிதனை குறிக்குது. அது எது மேலேயும் உட்கார்ந்து வாழும், அது பாட்டுக்கு வாழும். ஆனா இங்க வந்து புறா இருக்குல்ல, அது எது மேலேயும் உட்காரல. அது ப்ராப்பரான ஒரு மரம் இருந்தா மட்டும்தான் உட்காரும். அல்லாட்டி அது திரும்பி வந்து விட்டது. ஆனா 2வது முறை அந்த புறாவை அனுப்புறாரு. அப்போ அந்த புறா என்ன கொண்டு வருதுன்னா வாயில ஒரு அத்தி இலையை பறித்து கொண்டு வருகிறது. அத்தி இலைய. ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா, இந்த அத்தி இலை இருக்குது என்ன, இப்போ அத்தி இலை, அத்தி மரம் உங்களுக்கு தெரியும். இந்த அத்தி இலை வந்து அத்தி மரம் அப்படி தெரியுமா? நான் கூட இஸ்ரேல் போயிருக்கும்போது சொன்னாங்க, இந்த அத்தி மரம் இருக்குல்ல, சாரி ஒலிவ மரம், தப்பா அத்தி மரம் சொல்லிட்டேன். ஒலிவ மரம். ஒலிவ மர இலைய வாயில வச்சிருந்துச்சு, காலில் வச்சிருந்துச்சு. ஒலிவ மரம் வந்து குறிக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து 2000 வருஷம் ஓல்டு ஒலிவ மரங்க. இது 2100 வருஷம், இது 1800 வருஷம். ஒலிவ மரம் ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. அதுல துளிர் வேற வந்திருக்குது இந்த மலையில. எதை குறிக்குதுன்னா ஒரு புதிய பலத்தை, ஆவிக்குரிய பலத்தை குறிக்கிறது. புதிதாக்கப்பட்ட சிந்தையை குறிக்கிறது.
புதிதாக்கப்பட்ட சிந்தை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எப்பவுமே இளைப்பாறுகிற இடம் எது தெரியுமா? அவங்க எதை வேணா ஏத்துக்கிட்டு எதுல வேணாலும் வாழ்ந்துட மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் கிறிஸ்துவுக்குள், பேழைக்குள் திரும்ப வந்தது புறா. ஏன்னா அங்கதான் அதுக்கு இளைப்பாறுதல் இருந்தது. அங்கதான் கிறிஸ்துவில அதுக்கு ஒரு பங்கு இருந்தது. அதனுடைய பங்கு அங்கதான் இருந்துச்சு. அந்த இளைப்பாறுதல் அங்கதான் இருந்துச்சு புறாவுக்கு. வெளியே போய் பார்த்து எல்லா இடத்துலயும் சரிப்பட்டு வரல, செட் ஆகல. சென்னை பாஷையில் சொல்ல போனா என்ன செட் ஆகல, திரும்பி வந்து விட்டது. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல உள்ளவங்க மாதிரி இல்ல, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உங்களுடைய இறுதியும் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பிரியம் என்னதென்று அறிந்து உங்களுடைய இறுதியும் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ இந்த உலகத்துல எப்படி வேணா வாழலாம்ல, இப்படிதான் நான் வாழ்வேன், ஆண்டவருடைய அந்த ஸ்தானத்தை எடுப்பேன். நோவாவுக்கு ஒரு புது ஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு. நோவாவுக்கு இதுவரை இல்லாத அளவு ஒரு ஸ்தானம் அவருக்கு கிடைத்தது. ஒரு ஸ்தானம், என்ன ஸ்தானம்னா ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தானம். ஆண்டவருடைய நினைத்தருளினார். நீங்க புறாவையும் இந்த அண்டங்காக்கியும் பார்க்கும்போது, ஏன்னா இது இங்க ஒரு புதிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இந்த புதிய உலகத்துல நோவாவுக்குள்ள பேழைக்குள்ள வர்றது ஒரு எக்ஸாம்பிள். நோவா இந்த உலகத்துக்குள்ள போகும்போது கூட என்ன ஆச்சுன்னா, இந்த உலகத்துக்குள்ள போய் அவருக்கு உரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். ஏன்னா ஆண்டவர் நம்ம நோவாவை என்ன பண்ணிருக்காரு, ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஒரு வருஷம் நல்லாவே அவனை ட்ரெயின் பண்ணி எது முக்கியம், எது நித்தியம், எது டெம்பரவரி அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வைத்திருக்காரு. சோ இந்த புது சிந்தையில, ஏன்னா அந்த புது சிந்தை தான் என்ன பண்ணுனா ஆண்டவருக்குள்ள இளைப்பாறுதலையும் ஆண்டவருக்குள்ள தங்களுடைய சுத்திகரிப்பையும் ஆண்டவருக்குள்ள ஒரு புதிய பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே வராரு, ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, மல்டிப்ளை பண்றாரு. உள்ள இருக்கிறாரு, ஆண்டவர் பாதுகாத்து பராமரிக்கிறார். வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் நோவாவை மல்டிப்ளை பண்றார், பெருக பண்ணுகிறார். இந்த உலகத்துல நம்ம கூட புதுப்பிக்கப்பட்ட அனுதினமும் புதுப்பிக்கப்பட்ட சிந்தை உடையவர்களா நம்முடைய ஒரே இளைப்பாறுகிற இடம் அந்த பேழை தான். நம்முடைய ஒரே பொசிஷன், ஒரே ஸ்தானம் அந்த கிறிஸ்து தான், அந்த சிலுவை தான், அந்த பேழை தான். அதில் இளைப்பாறும் போது நம்ம ஆத்துமா சுகமாய் தங்க பண்ணுவார் ஆண்டவர். ஆமென்.